அன்பானவர்களே, வேதாமத்தில் யாப்பேஸுங்கிற ஒரு மனிதன் உண்டு. அவனுடைய வாழ்க்கை 2-3 வசனங்களில் முடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் வாழ்க்கையில் அவனுடைய பெயர் யாப்பேஸ். அந்த பெயருக்கு அர்த்தம் துக்கம். துக்கம் அப்படின்னு அவனுக்கு பெயர் வைத்தாங்க. ஏன்னா அவன் பிறக்கும்போது அவன் தாய் துக்கத்தோடு அவனை பெற்றாள். ஆனால் அந்த யாப்பேஸுடைய வாழ்க்கையில் அவனை எல்லாரும் துக்கம்னு சொல்லி நினைக்கும் போது அவன் நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதுக்காரன் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்து விலைக்கு வரலாம் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார். நச்சுன்னு 4 வார்த்தை ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். 4 பக்கத்துலேயும் அவனுக்கு விரோதமான மக்கள் மனிதர்கள் இருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய எல்லையை ஆண்டவர் பெரிதாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். யாப்பேசுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் எல்லைகளை விரிவாக்கவும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும், சீக்கிரத்தில் நடக்கும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவங்கள், இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரத்தில் உங்களை விட்டு நீங்கிடும். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.